You believe in destiny and fate and all that. சார் உங்களுக்கு நான் சொல்றத என்னுடைய வெற்றி, என்னுடைய புகழ், என்னுடைய வாழ்வு இந்த நிமிஷம் மிஸ்டர் மதனோட நான் பேசணுங்கிறது எல்லாம் ஆல்ரெடி சீல்ட். என்னுடைய அறிவு, என்னுடைய புலமை, என்னுடைய திறமை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம், இன்பம், துயரம் எல்லாம் என்னுடைய ஆக்ஷனுடைய ரியாக்ஷன், முன்வினையினுடைய விளைவு. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை கூட. நான் நல்லா ஆராய்ந்து பலருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன். நான் வைஷ்ணவன், பக்கா ஐயங்கார். எப்படி முருகபக்தனானேன்னா 46, 47, 48ல என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் லிவர் வந்துருத்து. மகோதரம் அந்த காலத்து சொல்லுவா பாருங்க, டியூப் வச்சு வாட்டர் எடுப்பான், 2 வாட்டி மேல எடுத்தா செத்து போடுவாங்க. அது எங்க இருந்தா வந்தது? அது குடியாரனுக்கு வரக்கூடிய வியாதி வரதே கிடையாது. வந்துருது சார். அது திருச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப டிராமா போட்டு உணர்ச்சிகரமா இருக்கிற காலம். அவ பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போங்கத்தான். ஹாலில் போட்டிருக்க உடம்ப ரேடியை ரெடி பண்ணு. ஆமா, ரேடியோல இழுத்து விட்டுட்டானுவா. ரேடியோல கொண்டு வந்து போடணும்ன்ற ராத்திரி உயிர் போடல. அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை பார்க்கலாம். அவரை போய் இனிமே என்னடா பாக்குறது, ஏமா போலான்னு கொண்டு போன. அவரை வந்து இந்த டிபிகிபிக்கெல்லாம் பெரிய டாக்டர், போய் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தார். சார்ஜ் பண்ணுவார் 5 ரூபா. அங்கேருந்து கார் ஓட்டின்னு வரணும் ஸ்ரீரங்கத்துக்கு. சார் வந்து ஏதாவது பாருங்க சார், ஆஸ்பத்திரியில் பிழைக்காதுன்னு சொல்லிட்டார். அவர் வந்தார் சார். அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பிழைச்சிக்கிட்டார். இப்போ பேசலாம் ஆரம்பிச்சா 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆள் பேரு சுப்பிரமணியன் முருகன். அந்த வினாடியிலேருந்து நான் முருக பக்தன். உடனே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை முனைவர் பாட்டு எழுதி சவுந்தரராஜன் அனுப்பிச்சு அன்னைக்கு பூசின விபூதி தான் அது. அதை விட அதிசயம் என்னன்னா, அடுத்த வினாடி இறந்து போயிடுவான்னு எல்லா டாக்டராலும் சொல்லப்பட்ட என் சிஸ்டர் போன வருஷம் தான் இருந்தா, 85 வயசுல. நான் ஃபாரினே போனதில்லை, அவ பார்க்காத ஃபாரினே கிடையாது. பையன் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருந்தா. எனக்கே நம்பிக்கை வந்துருது நீங்க சொன்ன மாதிரி. இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருந்தா சார். அவ ஜெர்மனி பார்த்திருக்கா, ஜப்பான் பார்த்திருக்கா, ஃபாரினே நான் பார்த்தது இல்ல. அவன் 85 வயசு. இப்பதான் கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் அண்ணா டைட். பசங்கள்லாம் தலைமையில வச்சு தாங்கினா அவளை.